ஹாய் காய்ஸ். இது வந்து எங்கள் பையனுக்காக நாங்களே வந்து 3rd மந்த் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வீட்லேயே ரெடி பண்ண வீடியோ தான் இது. ஃபுல்லாகவே வரும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் காலையிலேயே வந்து இது வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ. அப்போ வந்து பாப்பாவுக்கு நல்லா தலை ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடிலாம் பண்ணி குளிக்க வச்சாச்சு. ஏன்னா தலை குளித்தோடனே வந்து என் பையன் தூங்கிட்டாங்க. தூங்கும்போது பையனுக்கு அந்த மை வச்சு விடுறது அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் கொலுசு அருணா கொடி அது எல்லாமே நாங்கள் அப்போ தான் அவனுக்கு போட்டு விட்டோம். ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஃபோட்டோ ஷூட் அப்போ வந்து என் பையன் தூங்கலை. இந்த வாட்டி வந்து நாங்கள் தூங்க வச்சுட்டு பண்ணால் தான் கொஞ்சம் ஏற்பாடெலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவனை தூங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வேறு ஐடியா இருந்துச்சு, என் ஹஸ்பண்டுக்கு வேறு ஐடியா இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் இந்த சாரீ தான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்துருந்தேன் ராமர் கலரில். அது கொடுத்துட்டு இருந்தப்போ அவர் என்ன யோசிச்சாருன்னு தெரியல, மீன் தொட்டியில் நம்ம கொட்டுவோம் இல்லையா இந்த கல்லுங்க அந்த சிப்பி அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை எடுத்து நம்ம செய்யலான்ட்டு யோசிச்சார் போல். அதனால் வந்து முதல்ல பாய் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த கிளாத்தும் விரித்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கல் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அரேஞ்ச் பண்ணால் சரி சும்மா சுற்றி தான் வைக்க போகிறாருன்னு பார்த்தா ஃபுல்லாகவே வந்து சூப்பராகவே பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அந்த அரிசிங்களையும் வந்து மூளையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி விட்டார். அதுவுமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இதெல்லாமே பண்ணாச்சு, 3 எப்படி போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் வந்து பருப்பு வச்சு ட்ரை பண்ணலான்னு யோசித்தேன். பட் சரி ஓகே வேண்டாம், அரிசியே இருக்கட்டும், வெள்ளை கலர் சூப்பராக இருக்கும்னு சொல்லிவிட்டு அரிசி வச்சு நான் 3ன்னு போட்டேன். அது மட்டும்தான் நான் பண்ணது இந்த டெக்கரேஷனில். அதுக்கப்புறம் வந்து அரிசி வச்சு 3ன்னு ட்ரை பண்ணி வரைஞ்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என் பையனையும் கூட்டிகிட்டு வந்து போட்டாச்சு, படுக்க போட்டாச்சு. அதுக்கப்புறம் என் பையன் வந்து இத்தனை ஃபோட்டோவுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் நாங்கள் எடுப்போம். இந்த வாட்டி வந்து நிறைய உண்மையாகவே சொல்லலாம் ரொம்ப நேரம் எடுத்தோம். ரொம்ப நேரம் என் பையன் கோஆப்ரேட்டும் பண்ணாங்க, சிரிச்சிட்டு இருந்தாங்க, எங்களையே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி கூட ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னென்னா என் பாப்பா பிறந்து 3 மாதம் ஆயிடுச்சா, என் பாப்பாவுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கவே இல்லை பிறந்ததுலேருந்து இது வரைக்கும். அது மாதிரி யார் யார் வீட்டில் தான் இருக்காங்கன்னு தெரியல, எங்கள் வீட்டில் இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, சரி ஓகேன்னு நான் வந்து பொங்கலுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம பெருசாலாம் எடுக்க வேணாம், இப்போ போடுற மாதிரி ஃபிட்டாகவே எடுக்கலாம், அதுவும் வந்து பொங்கல் அன்னைக்கு போட்டு விடலான்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ட்ரெஸ் நாங்கள் எடுத்தோம். இதுவுமே வந்து என் பையனுக்கு கரெக்டாகவே அமைஞ்சிடுச்சு. அதே மாதிரி அந்த ட்ரெஸ் தான் அன்றைக்கி போட்டோம். இன்றைக்கி என் பையனை ஃபுல்லாகவே வந்து புது ட்ரெஸ்ஸு, புது கொலுசு, புது அருணா கொடி அதெல்லாம் போட்டே வந்து அழகுபடுத்தி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம், ஃபோட்டோ எடுத்தோம், டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்திருந்தோம். உண்மையாகவே சூப்பராக வந்துருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபோட்டோ ஷூட்டை விட எனக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா என் ஹஸ்பண்ட் எப்படின்னா க்ரியேட்டிவிட்டாக எல்லாமே பண்ணுவார். ஆனால் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண மாட்டார். எனக்கு என்ன கோபம் வரும்னா எல்லா விஷயத்தையும் வந்து எதனா ஒன்றுனா ஆராய்ஞ்சு இதுக்கு இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், அதாவது வீட்டில் எதனா ஒரு சரியில்லைனா கூட அப்படி பண்ணுற ஆள். ஆனால் என் பையனுக்கு மட்டும் ஏன் 2 ஃபோட்டோ ஷூட் நீ ஒழுங்காக பண்ணலன்னு சொல்லிட்டு சண்டை தான் போட்டேன். ஆனால் இந்த வாட்டி சூப்பராகவே பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து 4th ஃபோட்டோ ஷூட் இருக்குது, பட் ஆனால் இன்னும் பண்ணலை. அதுக்கும் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், எல்லாமே வந்து நல்லா பண்ணுற, ஆனால் என் பையனுக்குன்னு மட்டும் ஏன் யோசிக்க மாட்டேறீங்கன்னு சொல்லிவிட்டு நான் கேட்டுகிட்டே இருக்கேன். இது வரைக்குமே கேட்டுகிட்டே தான் இருக்கேன். பட் இன்னுமே ஒரு பிளான் பண்ணலை, எதிர்பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து 4th மந்த் ஃபோட்டோ ஷூட்டோ கண்டிப்பாக வரும் அடுத்த வீடியோ.